மார்கழி மாதம் 8வது நாள் திருப்பாவை 8வது பாசுரம் என்று பேசப்படுகிறது. காலை நேரம் சூரியன் உதயமாவதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற நேரம். அந்த நேரத்திலே கீழ்வானம் சிவந்திருக்கிறது. கதிரவனுடைய வரவுக்காக காத்திருக்கின்ற நேரம். இதை இந்த பாடலிலே ரொம்ப அழகாக சொல்லுகின்றார்கள் ஸ்ரீ ஆண்டாள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டே மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆனந்தம் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று. சூரியன் உதயமாவதற்கு முன்ன ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது கிழக்க. காலையிலே பால் கறப்பதற்கு முன்பு சிறிது நேரம் கன்றுகளை அவிழ்த்து விடுவார்கள். அதற்கு சிறுவீடு என்று சொல்வது. சிறுவீடு இளம் மேய்ச்சல். அதாவது ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பசுக்கள் எல்லாம் ஒரு பட்டியிலே ஒரு இடத்துல அடைத்து வைத்திருப்பார்கள். அதை காலை நேரத்தில் கொஞ்சம் அவிழ்த்து விடுகிற போது அது சுதந்திரமாக அந்த இடத்திலிருந்து விடுபடுகிறது. இதுதான் அந்த இளமேய்ச்சலுக்காக மேய்வான் பரந்தனகான் மாடுகள் எல்லாம் அந்த இளமேய்ச்சலுக்கு புறப்படுகிறது. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து இங்கே அந்தந்த வேலை, எத்தனை வேலைகள் எங்களுக்கு காலையில், இந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு காலையில் எழுந்திருக்கணும், பகவானை சேவிக்கணும், பகவானை தரிசிக்கணும், பகவானுடைய பெருமைகளை சொல்லணும், பகவானுடைய அற்புதங்களெல்லாம் நாம் ஒன்று கூடி ஒருங்கிணைந்து இப்படியெல்லாம் நாம் இருக்கணும் என்ற ஆர்வத்தில் தான் முன்ன வந்து அழைக்கின்றோம். கோவான் வந்து நின்றோம். நீ உள்ளே படுத்து சுகமா உறங்கி கொண்டிருக்கிறாயே, எது சுகம்? எப்பவும் கட்டிலே படுத்து மெத்தை பிடித்து கொண்டு கட்டிலில் படுத்து அமைதியா உறங்கி கொண்டிருப்பது தான் சுகமா? அதுவல்ல சுகம். இந்த காலை நேரத்தில் விழிப்போடு புத்துணர்ச்சியோடு எழுந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பகவானுடைய பெருமைகளை நாம் பாடுவதும் பேசுவதும் சேவிப்பதும் தான் இங்கே சுகம் என்று கொள்ள வேண்டும். அதனால நீ இப்படிலாம் வந்து படுத்து கிடக்காதே. கோதுகலம் உடையப்பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு நாம் அந்த பரம்பொருளாகிய பகவானுடைய பெருமைகளை பாடி சிறு வாத்தியங்களை முழக்கி அந்த இசையோடு நாம் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு அரக்கன் குதிரை வடிவத்தில் வருகிறார். எத்தனையோ எத்தனையோ மாய வடிவங்களை எடுத்தெல்லாம் வந்து இந்த கண்ணனை கொல்ல வருகிறார்கள். அந்த அரக்கர்கள் மாயம்தான் செய்வார்கள்.
அந்த மாயத்தை எப்படி வீழ்த்துவது என்பது இவருக்கு தெரியும். அதனாலதான் இவருக்கு மாமாயன்னு பேர். அந்த குதிரையாக வந்த அந்த அரக்கனுடைய வாயை பிடித்து அப்படியே கிழிக்கிறார். இதான் மா வாய் பிளந்தானே. மல்லரை மாட்டிய மல்லர்கள் வடமதுராபுரியிலே சாணூரன் முஷ்டிகன் என்று 2 மல்லர்களை இந்த கண்ணனை கொல்லுவதற்காக அனுப்புகிறான் அந்த கம்சன். அந்த மல்லர்களை அதம் செய்தவர், மல்லர்களை வதம் செய்தவர். மல்லர்கள் மட்டுமல்ல, போதகி அனுப்பினான், திருணாவர்தனை அனுப்பினான், சகடாசுரனை அனுப்பினான். இப்படி எத்தனையோ அரக்கர்கள். அந்த அரக்கர்கள் எல்லாம் இவர் தன்னுடைய ஆற்றலால் அழித்தவர். தன்னுடைய தத்துவம் என்னன்னா, அரக்கர்கள் நல்லதை நினைக்க மாட்டார்கள், நல்லதை பேச மாட்டார்கள், நல்லதை செய்ய மாட்டார்கள். இந்த வஞ்சனையே வடிவானவர்கள். அப்படிப்பட்ட தீய சக்தி படைத்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தீமையை அழிக்க வேண்டும், நல்லதை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். இதுதான் பகவானுடைய அவதார நோக்கமே. இதைத்தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் அதர்மஸ்தர்களை அழிப்பதற்காகவும் உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட தீய சக்திகளை எல்லாம் அழித்தவன், தீய சக்திகளை அழிப்பதற்காகவே இவன் அவதாரம் செய்தவன். இதைத்தான் மல்லரை மாட்டிய தேவாதி தேவரை, தேவர்களுக்கெல்லாம் இவன் தேவன். தேவ தேவ தேவாதி தேவ பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை சென்று நாம் சேவித்தால், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்து பகவானுடைய ஆலயத்திலே சென்று, அதுவும் இந்த மார்கழி மாதத்திலே, புனிதமான இந்த மாதத்திலே, இந்த விடியற் காலத்திலே இப்படி உறங்கி கிடக்காமல் எழுந்து சென்று ஆலயத்திலே முறையான வழிபாட்டை செய்து பகவானுடைய திருநாமங்களை சொல்லி, பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்தனா, கருடவாகனா, ராட்சச மர்தனா, காளிங்க நர்தனா, மதுசூதனா, முகுந்தா, வைகுந்தா, கோவிந்தா என்ற இந்த திருநாமங்களெல்லாம் நாம் சொல்லி அந்த பகவானுடைய அருட்காட்சி, திருக்காட்சியை நாம் காண வேண்டும். அப்படி பார்த்தால், சேவித்தால், ஆவா என்று ஆராய்ந்து, இந்த பகவானுக்கு வேற வேலையே கிடையாது. எத்தனை பணிகள் இருந்தாலும், எத்தனை வேலைகள் பகவானுக்கு பஞ்ச கிருத்தியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு ஒரு விளையாட்டு. யாராவது என்னை நினைப்பார்களா, யாராவது தன்னை நேரடியாக பார்ப்பார்களா என்று அப்படி வருகின்ற பக்தர்களுடைய யாருக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று கேட்டு, அப்படி கேட்காத முன்னமே அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் பகவான். இதைதான் ஆராய்ந்து அருளுவார். அப்படி அருளுதல் என்பதுதான் இங்க அருள் என்று சுருங்கி இருக்கிறது இந்த பாட்டில். அருளேல் ஓர் எம்பாவாய். பகவான் நமக்கு அனுக்கிரகம் செய்யறதுக்காகவே அவர் வீற்றிருக்கிறார். அதனாலே அவரை அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து பகவானை சேவித்து அவர் நம்மை வருக வருக நம்முடைய அந்த பக்தர்களை வரவேற்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆராய்ந்து அருள் புரிவதற்காக பகவான் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். நின்று வா என்று அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடல் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது.